சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து 131வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். ஐந்தறிவால் கண்டாலும் ஆர் ஏது சொன்னாலும் எந்த விருப்பு வெறுப்பு எய்ந்தாலும் சிந்தையே பார விசாரத்தை பண்ணாதே, ஏதொன்றும் தீர விசாரித்து செய். இன்றைய பாடல் நமக்கு கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற ஒரு பண்டை கால சொற்றொடரை நினைவுக்கு கொண்டு வந்து அருள் செய்யுமாறு அமைத்து கொடுத்திருக்கின்றார் குருமுதல்வர். இந்த 5 அறிவு என்று சொல்லப்படுகின்ற, ஏன் இதை 5 அறிவு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நமக்கு அறிவை புகட்டுவதற்காகத்தான் பெருமான் இந்த கருவிகரணங்களை நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். நாம இதை எப்படி பயன்படுத்துகின்றோம் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா, அறிவை பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நாம நல்ல வழியிலையும் பயன்படுத்தலாம், தீய வழியிலையும் பயன்படுத்தலாம். எல்லாமே அப்படிதான். நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படிதான். நமக்கு எதை கொடுத்திருக்கின்றார்களோ அதை நல்ல விதமாகவும் பயன்படுத்தலாம், தீய விதமாகவும் பயன்படுத்தலாம். இந்த கருவிகரணங்கள் நமக்கு பெருமான் எதற்கு கொடுத்து அருள் செய்திருக்கிறாருன்னா, நம்ம வினையை கழித்து மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்காக, பெருமானின் திருவடி இன்பமே மெய் என்பதை உணர்வதற்காக, அறிவு புகட்டுவதற்காக இந்த 5 அறிவுகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது என்ன 5 அறிவு அப்படின்னா, அறிவுல பேதம் கிடையாது. ஆனால் கண் பார்ப்பதினால் அறிவு விளக்கம் பெறுகின்றது, காது கேட்பதனால் அறிவு விளக்கம் பெறுகின்றது, மூக்கு நுகர்வதனால் அறிவு விளக்கம் பெறுவது போல ஒவ்வொரு கருவிகரணமும் நமக்கு அறிவை புகட்டுவதற்காக பெருமான் கொடுத்து அருள் செய்தது. அப்ப இந்த 5 அறிவு என்று சொல்லப்படுவது பொறிப்புலன்களால் நமக்கு கிட்டக்கூடிய அறிவு வெளிச்சம், அறிவு தெளிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மேலோட்டமா நாம ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது சரிவர புரிய போவது கிடையாது. ஏன்னா அதுல ஆழமா போய் நாம பார்த்தாதான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மேலோட்டமா பார்க்கும்போது அதோடைய அர்த்தம் நமக்கு புரியாமலே போயிடும். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்துல நம்ம சைக்காலஜில ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நாம எல்லாருமே ஒரு குன்றுக்கு மேல நிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நாம ஒரு குன்று மேல நிக்கிறோம். நம்மளுடைய அம்மா, அப்பா, குழந்தைகள், கணவன், கூட பிறந்தவங்க யாரா வேணாலும் இருக்கட்டுமே, அவர்கள் எல்லாருமே வேற வேற குன்றுல இருக்கிறாங்க. இப்போ ஒரு அம்மானாக்கா அவங்க ஒரு குன்றுல நிக்கிறாங்க, அப்பான்னா ஒரு குன்றுல நிக்கிறாங்க, நம்ம பிள்ளை ஒரு குழந்தை ஒரு குன்றுல, இன்னொரு குழந்தை இன்னொரு குன்று, அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஹில் டாப்ல தான் நிக்கிறோம். இப்ப நீங்க எந்த பக்கம் திரும்பி உங்க அம்மாவை பாக்குறீங்களோ அந்த ஆங்கிள் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா அம்மாவை சுத்தி நிறைய ஆங்கிள் இருக்கு, ஆனா அது நமக்கு தெரியாது. அப்பா பார்க்குற ஆங்கிள் வேற, நாம பார்க்குற ஆங்கிள் வேற, நம்ம குழந்தைங்களை பார்க்குற விதம் வேற, குழந்தைகள் நம்மளை பார்க்குற விதம் வேற. ஆனா நாம அதுதான் நாமளான்னா கிடையாது. நம்மளை சுத்தி ஒரு குன்றுக்கு மேல நிற்கும் போது 360 டிகிரியும் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்மளை ஒரு ஆங்கிள் ஒருத்தர் பார்த்துட்டு முடிவெடுத்துருவது தான் இன்றைய காலகட்டத்துல நமக்கு ஏற்படுற குழப்பத்துக்கு மிகப்பெரிய காரணம். சைக்காலஜில இதை சொல்லும் போது இந்த உதாரணம் நம்மளுக்கு எளிமையா புரிஞ்சிடும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு குன்றுக்கு மேல நிக்கிறோம், நாம இன்னும் பக்கத்துல இன்னும் ஒரு குன்று மேல நின்னோம்னா நம்மளுடைய பார்வை ஒரே ஒரு பக்கம் தான் விழுமே ஒழிய அதுக்கு அடுத்த பக்கம் இருக்கிற குன்றை நம்ம பார்க்க முடியாது. அப்ப அவர்களுடைய இன்னொரு பக்கத்தை நாம பார்க்காமலே போயிடுவோம். எவ்வளவுதான் நெருங்கி வந்தாலும் அந்த குன்றுக்கு மேல நிக்கிறதுன்றது மாறாது. அதனாலதான் மனிதன் என்று சொல்லப்படுவது எப்பவுமே சொல்லுவாங்க தெரியுமா, இமோஷனல் இடியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனிதர்கள் எப்படி நடந்து கொள்றாங்கன்னு அவங்களுக்கே தெரிய போறது கிடையாது. ஏன்னா அவர்கள் நிற்கின்ற குன்றும் அதோடைய சுற்று வளமும் தான் அவர்களுடைய அந்த நடவடிக்கையை தீர்மானிக்க வல்லது. ஆக ஒருத்தரை நாம பார்ப்பதனாலேயோ, அவரோடு பேசிவிட்டதுனாலேயோ, அவரை ஸ்பரிசத்தினாலேயோ, அல்லது அவரதை முகர்ந்ததுனாலேயோ இவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நாம நிர்ணயம் செய்துவிடக் கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த முதல் வரியிலேயே நமக்கு வைத்து அருள் செய்கின்றார் குருமுதல்வர். இங்க பாருங்க,
ஐந்தறிவால் கண்டாலும் ஆர் ஏது சொன்னாலும். வேற யாராவது ஒருத்தர் வந்து சொல்ல வர்றாங்க அப்படின்னா அதை நாம காது கொடுத்து கேட்குறோம். கேட்கும்போது நமக்கு அதனால என்ன பலன் அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் இருந்தார். அவர் பேர் சொல்லலை. அவருடைய மிகப்பெரிய அறிஞர். அவருக்கு வந்து ஒரு நண்பர். அப்போ அந்த தோழரை பற்றி ஒருத்தர் சொல்ல வர்றாரு. இவர்கிட்ட சொல்ல வர்றவர் சொல்கிறாரு, உங்கள் தோழரை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னுட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, சரி, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 3 கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீ ஒரு விஷயம் சொல்லணும்னு வர்ற இல்லையா, அது வந்து எந்த விதத்திலேயாவது உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தின விஷயமா? உடனே இந்த சொல்ல வந்தவர் சொல்றாரு, இல்ல அப்படிங்கிறாரு. சரி, எனக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயமா அப்படிங்கிறாரு. இல்ல அப்படிங்கிறாரு. சரி, அப்ப நீ சொல்ல வர்ற விஷயம் உனக்கோ அல்லது எனக்கோ எந்த விதத்திலேயாவது முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் உடனே யோசிச்சுட்டு இல்ல அப்படிங்கிறாரு. அப்ப இவர் சொல்றாரு, உனக்கும் பாதிப்பு இல்லை, எனக்கும் பாதிப்பு இல்லை, இந்த விஷயத்தினால நம்ம 2 பேருக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த, அதுவும் என் தோழனை பத்தி என்கிட்ட வந்து புரண் பேசணும்னு நினைக்கிறியே, எந்த விதத்துல இது நியாயம்? எனக்கு கேட்க விருப்பம் இல்லை என்று சொல்லிவிடுகின்றார். இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பேசுகிறோம், மற்றவர்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் மற்றவர்களை பற்றி பேசும்போது இதை நாம் அவங்க முன்னாடி பேச முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பேச முடியாத விஷயங்களா இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை இன்னொருத்தரிட சொல்றது வந்து எந்த விதத்தில் சரி, எந்த விதத்தில் நியாயம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாம் அதை நிறைய செய்கிறோம். ஒருவரை பற்றி இன்னொருவர்கிட்ட பேசுகிறோம். ஆனால் இதனால எனக்கோ அல்லது அவருக்கோ அல்லது நம்ம ஏதாவது ஒரு பாதிப்போ ஒரு பிரயோஜனமோ இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சோன்னா நாம் அதை பேச மாட்டோம். இதற்கு பேர் தான் புரண் பேசுவது. இப்போ நாம் ஒரு கேள்வி கேட்கலாம், என்னங்க நீங்கள் புரண் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அது எவ்வளவு ஜாலியான விஷயம் தெரியுமா? புரண் பேசினா கிடைக்கிற ஒரு கிக்கே தனி கிக்கு தெரியுமா? இப்போ அதை பேசக்கூடாதுன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சைவ சித்தாந்தத்தின் படி மடைமாற்றம் செய்து விடுங்கள். புரண் பேசுவது பிடித்திருக்கின்றது அப்படின்னா, புரண் பேசுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி கொடுக்கின்றது என்று ஒரு உயிர் நினைத்தால் புரண் பேசுங்கள். யாரை பற்றி என்றால் சிவபெருமானை பற்றி. அது நம்மளை எந்த விதத்திலையும் தவறான பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்றில் இருந்து நாம் ஒரு சூளுரை எடுத்துக்குவோம், புரண் பேசுவோம், சிவபெருமானை பற்றி மட்டுமே புரண் பேசுவோம் என்று. பெருமானை பற்றி வாயார பேசுவோம், திட்டுவோம், கொஞ்சுவோம், அவனை பற்றி இப்படி அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவோம். அவனுடைய வீரத்தை பற்றி பேசுவோம், அவனுடைய விளையாட்டுத்தனத்தை பற்றி பேசுவோம், எந்த இடத்துல எல்லாம் விளையாடுறாரு, குறும்புத்தனம் எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். இது பெருமான் இல்லாமல் அவரை பற்றி பேசுவோம்னு நினச்சிக்கிட்டே ஒரு புரண் பேசுவோம். அப்போது அது நமக்கு இன்பத்தையும் கொடுக்கும், அதனால் எந்தவித துன்ப பயனும் நமக்கு வராமல் இருக்கும். ஆக புரண் பேச வேண்டும் என்று நினைத்தால் சிவபெருமானை பற்றி புரண் பேசுவோம் என்று ஒரு சூளுரை இன்றில் இருந்து எடுத்துக்கொள்ளுவோம். சரி, அடுத்தது பாருங்க. எந்த விருப்பு வெறுப்பு எய்ந்தாலும், ஒருவரை பார்த்து விருப்பம் வந்தாலும் சரி, வெறுப்பு வந்தாலும் சரி, காரணமே இல்லாம ஒருத்தரை வெறுப்போம், காரணமே இல்லாம ஒருத்தரை விரும்புவோம். இது எல்லாமே நம்மளுடைய ஊழ்வினை காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக 5 அறிவால் கண்டாலும் ஆர் ஏது சொன்னாலும் எந்த விருப்பு வெறுப்பு எய்ந்தாலும் இந்த மனசு கிட்ட சொல்றாரு, சிந்தையே நீ அப்படியே அதை அப்படி எடுத்துறாத, ஆனா பாரவிசாரத்தை பண்ணாதே, அப்படியே எடுத்துறாத. சொல்றதையும் கேட்கறதையும் பார்க்கறதையும் நுகருவதையும் அப்படியே எடுத்து விடாதே. அதற்கு பதிலா ஏதொன்றும் தீர விசாரித்து செய். விசாரி, இதனால உனக்கு ஏதாவது பயன் வருமா, பயன் அடையுமா, ஆன்ம முன்னேற்றம் அடையுமா என்று விசாரி. பயன் என்று சொல்லியாச்சுன்னா இன்னைக்கு சொல்ற மாதிரி பணமோ சொத்து சேர்க்கிறதோ நம்மளுக்கு பயன் இல்லை. ஆன்ம முன்னேற்றம் மட்டும்தான் பயன். ஆன்ம முன்னேற்றத்திற்கு இதனால் நமக்கு ஏதாவது பலன் வருமா என்று ஆராய்ந்து பார்த்தால் இல்லை என்று வந்ததுன்னா அப்படியே தூக்கி ஓரமா போடுங்க. ஆமான்னு வந்ததுன்னா அடுத்த நிலைக்கு அதை எடுத்துட்டு செல்லுவோம். இதுதான் இன்றைய பாடலின் மிக அழகான தெளிவான ஒரு கருத்தாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் குருமுதல்வர்.
அதாவது பார்ப்பதும் கேட்பதும் நமக்கு அப்படியே எடுத்து விடாமல் தீர விசாரித்து அறிந்து ஆராய்ந்து நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கும் துன்பம் வராது, பிறரையும் நாம் எள்ளி நகையாட மாட்டோம் என்று சொல்லி அற்புதமான பாடலை கொடுத்து அருள் செய்த குரு முதல்வரை இந்நேரத்தில் மனம் மொழி மெய்களால் வணங்கி நன்றி செலுத்தி 131வது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.